சிங்காரனூர் சட்டமன்ற தொகுதி ஆவரம்பாளையத்தில் நேற்றைய இரவு 10 மணிக்கு மேல் 11:40 வரை பாஜகவினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செஞ்சுருக்கார். தெரு தெருவாக வந்து 10 மணிக்கு மேலே ஓட்டு கேட்டிருக்காரு. இதை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களது இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் தேர்தல் பணிமனையிலிருந்து அவங்க வீட்டுக்கு சென்றப்போ அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த அண்ணாமலையினுடைய வாகனத்துக்கு முன்புறமாக காவல்துறை வாகனம் சென்று கொண்டிருந்திருக்கிறது. காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட போய் எங்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் சரியாக 10:40 ஆவரம்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அங்கே போய் சொல்லியிருக்காங்க, ஏங்க வந்து 10 மணிக்குள்ளே தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும். ஒரு முக்கியமான கட்சியினுடைய வேட்பாளர் 10 மணிக்கு மேலே 10:40 ஆச்சு, இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் தடுத்து நிறுத்தணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கவே அண்ணாமலை கூட அவங்க பாஜக வேட்பாளரோட வந்தவங்க அடியாட்கள், அதாவது ஆவரம்பாளையத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது, கோவை சேர்ந்தவர்களும் கிடையாது, வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோடைத்தனமானது. ஒரு 4 பேர் 5 பேர் வந்து நியாயம் கேட்குறாங்க. 10:40 மணி வரைக்கும் வந்து ஒரு வேட்பாளர் பேசிகிட்டு இருக்காருன்னா அதை வந்து கேட்க போனவங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து வீடியோ ஆதாரமே இருக்கிறது. அவர் வந்து வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முன்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து உறுதிமொழி இருக்கிறோம். உறுதிமொழி இருக்கிறப்ப வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் சட்ட விதிகளை தாண்டி 10:40 வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இது வந்து நேற்றைக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தில் பல இடங்களிலே பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல இடங்களில் இதே போன்று அத்துமீறி சட்ட விதிகளை மீறி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு வேட்பாளராக இருக்கும்போதே அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டம் ஒழுங்கை மதிக்காமல் செயல்படுகிறார். அதை வந்து கேட்க போகிறவங்களை வந்து அடியாட்களை விட்டு அடிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கவே வந்து பக்கத்தில் அந்த புகார் கொடுத்தவர் கூட அவருடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபோன் வந்திருக்குது. ஃபோன் வந்தோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து அதிகமாக வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது.